வணக்கம். கேலக்ஸி நேயர்களுக்கு நான் உங்கள் சதகத்துல்லா மீண்டும் கற்க கசடர நிகழ்ச்சியின் மூலமாக சமீபத்தில் ஒரு நீண்ட பயணம் கர்நாடகாவுக்குள்ளே செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ வந்து என்னுடைய பழைய கொலீக் ஒருத்தரை மீட் பண்ணேன். கிட்டத்தட்ட 99 2000 2 வருஷத்துக்கு பிறகு 25 வருடங்களுக்கு பிறகு அந்த நண்பரை சந்தித்தோம். அவர் கூட வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட போயிருந்தோம். ஒரு பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல். அப்போ போயிருக்கும்போது அவர் கேட்டார், "சதக், இந்த ஹோட்டல் உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த கல்லால் இருக்கிறவர் உனக்கு தெரியுதா?" அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கு சுத்தமாக அடையாளமே தெரியலை. அப்போ அவர் ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தினார். அந்த சம்பவம் எனக்கு பல விஷயங்களை ஞாபகப்படுத்துச்சு. அதில் ஒரு ஒரு முக்கியமான கருத்தை ஒரு விஷயத்த சொன்னார். அந்த விஷயத்தை பகிர்ந்துக்கணும்னு தான் நான் விருப்பப்பட்டேன். அந்த ஆரம்ப காலகட்டத்தில் சேர்ந்த ஒரு வேலைக்கு சேர்ந்து 99 வேலைக்கு சேர்ந்தோம். அதுலேருந்து ஒரு 3-4 மாதங்களில் ஒரு நாள் மத்தியானம் லோகர் துளைக்கு போயிருக்கும்போது அங்கே வந்து ஒரு மையத்து கொண்டு வந்தாங்க. மையத்தை கொண்டு வந்தாங்கன்னா சரியான கூட்டம். ஒரு ஆண் மையத்து தொழுகைக்காக லோகர் தொழுகை முடிச்சுட்டு மையத்து தொழுகைக்காக நிற்கிறோம். மையத்து தொழுகைக்காக நின்றுட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் வந்து ஒரு புரோக்கன் உருதில் கேட்குறார், என்ன செய்யணும்னு சொல்லி. எனக்கு அப்போ சுத்தமாக லாங்குவேஜ் தெரியாது. அதனால் எனக்கு தெரியல, கன்னடாவில் கேளுங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் கன்னடாவில் கேட்டார், என்ன செய்யணும் அப்படிங்கும்போது. தொழ போகிறாங்க, மையத்தை தொழுதுட்டு அடக்கம் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள், நான் என்ன செய்யணும் அதே நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் என் பக்கத்தில் நின்னார். மையத்து தொழுகை முடிஞ்சது. மையத்து ஜனாசா பார்த்தாங்க, தீதார் பார்த்தாங்க, அடக்கம் பண்ண கொண்டு போயிட்டாங்க. அவரும் கூட போனார். நான் ஆஃபீஸ் போயிட்டேன். பட் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் உங்களுக்கு தெரியாதா, அறிமுகம் இல்லையா அப்படிங்கும்போது, நான் வந்து முஸ்லீம் இல்லை, எனக்கு இது தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அந்த நேரத்தில் மற்ற சடங்குகளில் கலந்து கொள்ளக்கூடியவர்களை பார்த்துருக்கேன், ஆனால் மையத்து தொழுகையில் கலந்து கொள்ளக்கூடியவரை முதல் முறையாக பார்த்தேன். ஆஃபீஸ் வந்து சொன்னாங்க, சதக்கு நம்ம மெஸ்ஸு பாய் வந்து இறந்துட்டார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் பார்த்தா அந்த மையத்து தொழுகை யாருக்காக தொழுதுமோ அவர் வந்து எங்கள் மெஸ்ஸு பாய். எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு சின்ன மெஸ்ஸு இருக்கும். அந்த மெஸ்ஸு வந்து மஞ்சுநாதா மெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து வேறொரு சமூகத்தை சார்ந்தவர். அந்த மெஸ்ஸில் தான் வந்து இந்த பாய் வந்து வேலை பார்த்தார். அவர் பேர் வந்து முகமது. இவர் வந்து ஒரு தமிழர். ஆக்சுவலாக இது வந்து ஒரு வித்தியாசமான ஸ்டோரி. இவர் வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தமிழ்நாட்டிலேருந்து இடம்பெயர்ந்து பெல்லாரிக்கு போயிருக்கிறார். இந்த மஞ்சுநாத்தாங்கிறவர் வந்து நார்த் கர்நாடகாவில் இருக்கிற அவர் வேறு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இப்போ இடம்பெயர்ந்து பெல்லாரிக்கு வந்திருக்கிறார். இவங்க 2 பேரும் டீன் ஏஜில், இளம் பருவத்தில், ஒரு 14-15 வயசில் வந்து பெல்லாரியில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் சந்திக்கிறாங்க. நான் வேலை பார்த்தது 2000. அவங்க அதுக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டோரி, அவங்களுடைய நட்பு ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவங்க 2 பேருக்கு இடையில ஏதோ ஒரு வகையான நட்பு. 2 பேருமே வந்து வீட்டிலிருந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்து பெல்லாரியில் சந்தித்து அந்த கிராமத்தில் அந்த ஊரில் தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தாங்க. ஸோ சின்ன சின்ன வேலைகள், கூலி வேலைகள், அப்புறம் இந்த ட்ரெயினில் எதையாவது வியாபாரம் பண்ணுறது, ரயில்வே ஸ்டேஷன் எதையாவது வியாபாரம் பண்ணுறது. பெல்லாரியை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டீல் கம்பெனிகள், 2 ஒரு ஐரன் ஓர், கொஞ்சம் கல்குவாரி, இந்த மாதிரி தான் தொழில் இருக்கும். ஸோ அங்கே வேலை பார்க்கக்கூடிய மக்கள் தான் இருப்பாங்க. ஸோ இவங்களும் அங்கே வேலைக்கு போனது, சின்ன சின்ன வியாபாரங்கள் செய்தது, அப்படியே வளர்ந்தாங்க. அதில் இந்த முகமது அப்படிங்கிற அந்த தமிழ்நாட்டுக்காரர் என்ன பண்ணார்னா, இவரும் இந்த மஞ்சுநாதாவும் முகமது நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும், இந்த முகமது என்ன செஞ்சார் அப்படின்னா, தன்னுடைய நண்பனுக்கு வந்து ஒரு பெண் பார்த்து ஒரு திருமணத்தை முடிச்சு வச்சுட்டார், ஒரு வீடையும் கட்டி கொடுத்தார். ஆனால் அந்த முகமது வந்து தனக்காக எதையுமே செஞ்சு கொள்ளவே இல்லை. அவர் கூடவே தான் வாழ்ந்துட்டு இருந்தார். ஸோ நாங்கள் சாப்பிட்ற அந்த மெஸ் அப்படிங்கிறது அவங்க வீடு. அவங்க வீட்டில் தான் அந்த மெஸ்ஸு. அந்த மெஸ்ஸில் வந்து 2 வேளை மட்டும்தான் லஞ்ச் இருக்கும். லஞ்சும் நைட்டு டின்னர் மட்டும் தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. வேலை பார்க்குறது யார் இருந்துச்சுன்னா இவங்க 3 பேர் தான் வேலை பார்ப்பாங்க. இவங்க 3 பேர் தான் குக்கு, இவங்க 3 பேர் தான் சர்வன், இவங்க தான் வந்து ஓனர். ஸோ இந்த பாய் வந்து நண்பருடைய வீட்டில் ஒரு ரூமில் தங்கிக்குவார், சமையல் பண்ணுவார், பரிமாறுவார், ஜும்மா தொலைக்கு வருவார், மறுபடியும் போவார், மற்ற வேலைகள் பார்த்துட்டு இருப்பார். ஸோ அப்போது ஒரு சாதாரண ஒரு பாய்க்கு எப்படி இவ்வளோ பெரிய கூட்டம், பள்ளி நிறைஞ்சி வழிகிற அளவுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம், இதுலேயும் வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் பல பேர் வந்து தொழுகையில் கலந்துக்கிட்டாங்களே எப்படி அப்படிங்கும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, அவர்களோட பழக்கம் என்னன்னு சொன்னால், அங்கே தங்கியிருந்த ஒரு மெஸ்ஸுக்கு வந்து ஒரு 40-50 பேர் சாப்பிட வருவாங்க. அந்த காலத்தில் சாப்பாடு வந்து 10 ரூபா. 10 ரூபாய்க்கு வந்து சோறு, சாம்பார், கூட்டு பொரியல். 12 ரூபா கொடுத்தோம்னா 2 ரொட்டி, அவ்வளோதான். ஆனால் அவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு 50 பேர் சாப்பிட வருவாங்க. அந்த பக்கத்தில் தங்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே வந்து அந்த ஸ்டீல் ஃபேக்டரியில், ஐரன் ஓரில் வேலை பார்க்கக்கூடியவங்க. எல்லாருமே இந்த ஐடிஐ டிப்ளமோ படித்த மாணவர்கள்.
அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா, இவங்க எல்லாருமே வீட்டை விட்டுட்டு வந்து இங்கே பிழைக்க வராங்க. ஸோ இவங்க நல்லபடியாக சாப்பிட்டு உறங்கி மறுநாள் வேலை செஞ்சு இவங்க வாங்குகிற சம்பளம் தான் வந்து இவங்களை நம்பி இருக்கக்கூடிய குடும்பத்துக்கான வாழ்வாதாரம். அதனால் பிள்ளைகள் சாப்பிடணும். அவர் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை வந்து பிள்ளைகள் சாப்பிடணும் அப்படின்னு. எவ்வளோ லேட்டாக வந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது இருக்கும், அப்படி இல்லைனாலும் ஏதாவது மேனேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த அன்பு அவருடைய மரணத்தன்னைக்கு வந்து அன்னைக்கு டெலிஃபோன்லாம் கிடையாது. ஒரு எஸ்டிடி கால் பண்ணுறதுனா அதுக்கு ஒரு நாள் முழுக்க வெயிட் பண்ணணும். அந்த மாதிரி காலகட்டத்தில் கூட ஏதோ ஒரு வகையில் அவங்க பல பேரை தொடர்பு கொண்டு அவரால் பயனுற்ற எல்லோருமே வந்து அந்த மையத்து தொழுகையில் கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் வந்திருப்பாங்க. உள்பள்ளி ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு மையத்து தொழுகையில் எல்லா சஃப்பும். அந்த அளவுக்கு கூட்டம். ஸோ அந்த அளவுக்கு மக்கள் மனதில் அவர் இடம் பிடிச்சிருந்தார் அப்படின்னா அதுக்கு முதலாவது காரணம் வந்து அவர் வந்து ஒரு பசியாற்றக்கூடிய மனிதர். எல்லாருக்குமே வந்து சாப்பாடு போட்டுருவார். எந்த நேரத்தில் எவ்வளோ லேட்டாக வந்தாலும் அவங்க ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு லேட்டாக வந்தாலும் இல்லைனாலும் ஏதாவது ஒன்று மேனேஜ் பண்ணி கொடுப்பாரு. பிள்ளைகள் நிம்மதியாக தூங்கிட்டு நாளைக்கு மறுபடியும் வேலைக்கு போக வேண்டும் அப்படிங்கிற இந்த எண்ணம். அந்த எண்ணம் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள வச்சு. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த மஞ்சுநாதாவுக்கு வந்து 2 குழந்தைகள், ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த 2 பேரையும் வந்து படிக்கணுங்கிறது வந்து இந்த முகமது வந்து ரொம்ப குறிக்கோளாக இருந்தார். அவங்களை வந்து படிக்க வச்சார். ஏன்னா இவர் தனக்காக குடும்பமோ வேறு சம்பளமோ வேறு எதுவுமே கிடையாது. அங்கே வேலை பார்ப்பார், அங்கே சாப்பிடுவார், அங்கே தூங்கிக்குவார். தன்னுடைய நண்பனுக்கான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்க. ஸோ அதனால் அந்த 2 பிள்ளைகள் படிக்கிறது வந்து ரொம்ப உறுதியாக இருந்தார். அதில் ஒரு பையன் மூத்தவன், என்னை விட ஒரு 2-3 வயசு சிறியவர். 2வது ஒரு பொண்ணு. அந்த நேரத்தில் வந்து அந்த பொண்ணு வந்து +2 முடிக்குது, PU முடிக்கிற சமயம். ஸோ அந்த பையன் வந்து MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ். அந்த MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு பக்கத்தில் இருந்த ஒரு காலேஜில் அப்போ தான் புதுசாக வேலைக்கு சேர்றான் லெக்சரராக. ஸோ எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு பழைய காலத்து கம்ப்யூட்டர் ஒன்று லினக்ஸ் OSல இருந்துச்சு. அதை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிறனால அவரை கூப்பிட்டு சில சந்தர்ப்பங்களில் கேட்டிருக்கோம். அவரும் மெஸ்ஸில் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறனால. ஸோ அதனால் எனக்கும் அவருக்கும் ஒரு அறிமுகம் உண்டு இந்த இங்கிலீஷில் பேசிக்கிற வழக்கத்தில். அவர்கிட்ட நான் பேசி பழகியிருக்கேன். ஸோ இந்த மஞ்சுநாத் அந்த மெஸ் இறந்ததுக்கு பிறகு, அந்த பாய் இறந்ததுக்கு பிறகு அந்த மெஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மாதமாக வந்து மெஸ்ஸே நடக்கலை. ஸோ என்ன அப்படிங்கும்போது என்னன்னு சொன்னால், அந்த மஞ்சுநாத்தா வந்து அவருடைய நண்பருடைய மரணத்தில் ரொம்ப உடஞ்சு போயிட்டார். அதுக்கு பிறகு என்னால் மெஸ்ஸு நடத்த முடியாது, நான் மெஸ்ஸு திறக்க மாட்டேன்னு சொல்லி அவர் மெஸ்ஸே ஓப்பனே பண்ணலை. ஸோ 1 மாதமாக அங்கே சாப்பிட்டுறது எல்லாருக்குமே சிரமம். நாங்கள் வந்து மாதத்தில் 4 நாள் தான் ஆஃபீஸில் இருப்போம். மிச்சம் 20 நாள் எங்களுக்கு வந்து கேம்ப். அதனால் 4 நாள் தான் அங்கே சாப்பிட போவோம். எங்களுக்கு அது பெரிய இழப்பாக தெரியாத இருந்தாலும் அந்த மெஸ்ஸை நம்பியிருந்த அந்த 50 இளைஞர்களுக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய சிரமமாக இருந்துச்சு. அப்போ டக்குன்னு அந்த பையன் என்ன பண்ணார்னா, தன்னுடைய லெக்சரர் ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு வந்து மெஸ்ஸை வந்து ரீஓப்பன் பண்ணி லேபர்ஸ் அரேஞ்ச் பண்ணி திரும்ப மெஸ்ஸை நடத்த ஆரம்பிச்சிட்டார். அப்போ திரும்ப நாங்கள் அங்கே சாப்பிடும் போது அவர்கிட்ட கேட்போம், முகமது பாய் உங்களை படிக்கணும்னு சொன்னார், இங்கேருந்து பெங்களூருக்கு அனுப்பி படிக்க வச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வச்சார், ஏன் திரும்ப இந்த மெஸ்ஸு தொழிலுக்கு வந்துட்டீங்க அப்படிங்கும்போது அந்த பையன் சும்மா சொல்லுவார், இல்லை நிறைய பேர் சாப்பிட்றது கஷ்டப்படுறாங்க, அப்பாவும் வந்து உடஞ்சி போயிட்டாங்க, அதனால் திரும்ப இந்த மெஸ்ஸை நடத்தணும், அதனால் நான் எடுத்து நடத்துகிறேன், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். நானும் வேலை பார்த்துட்டு கர்நாடகாவிலேருந்து வந்துட்டேன். ஸோ 25 வருஷத்துக்கு பிறகு சமீபத்தில் கடந்த 15 நாட்களுக்கு முன்னாலே அங்கே விசிட்டில் இருக்கும்போது நம்ம பழைய ஆஃபீஸ் கொலீகை சந்தித்து அங்கே சாப்பிட்டு இருக்கும்போது சொன்னார், இந்த மெஸ்ஸு தான் வந்து நாம் ஆஃபீஸில் சாப்பிட போன மெஸ்ஸு இன்றைக்கி மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட்டாக மாறி இருக்கு. இதில் என்ன முக்கியமானதுன்னு சொன்னால், அந்த பையன் மெஸ் எடுத்து நடத்தினா அதற்கு பிறகு தன்னுடைய தங்கையை நல்ல விதமாக படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். படிப்பில் எங்கேயும் சோட போக விடவே இல்லை. அதற்கு பிறகு அவங்க 3 ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க. 3 ஸ்கூல்னா 10th ஸ்டாண்டர்டு ப்ளஸ் PU ஜூனியர் காலேஜ் 2 சேர்த்து. ஸோ 3 பள்ளிக்கூடங்கள் அவங்க நடத்துகிறாங்க. அந்த 3 பள்ளிக்கூடங்களுமே வந்து அவங்க தங்கையும் அவரும் சேர்ந்து தான் மேனேஜ் பண்ணுறாங்க. ஒரு ஹோட்டல். இந்த 25 வருஷத்தில் அவங்களுடைய வளர்ச்சி. இந்த 3 பள்ளிக்கூடத்தில் ஒரு ஸ்கூலில் தான் வந்து என் நண்பருடைய மகள் வந்து வைஸ் பிரின்சிபலாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவர் சொல்லுவார், அந்த 3 ஸ்கூல்லுமே வந்து உள்ள என்ட்ரன்ஸ் வந்து 3 ஃபோட்டோ இருக்கும். ஒன்று அவங்க அப்பா மஞ்சுநாத்தாவுடைய ஃபோட்டோ, அவங்க அம்மாவுடைய ஃபோட்டோ, பக்கத்தில் வந்து அந்த முகமது பாயுடைய ஃபோட்டோ. அந்த காலத்தில் ஃபோட்டோவே இல்லையே, எப்படி எடுத்தாங்க அப்படிங்கும்போது உருவத்தை வந்து ஏதோ ஒரு பழைய கிடைச்ச ஃபோட்டோவை வச்சு மேனிப்புலேட் பண்ணி வரைஞ்சி 3 ஸ்கூல்லேயும் மாட்டி வச்சுருப்பாங்க. அந்த பையன் அந்த ஸ்கூலில் வந்து சொல்லும் போது என்ன சொல்லுவான் அப்படின்னா, முகமது பாய் 2 விஷயந்தான் வந்து திரும்ப திரும்ப சொன்னார். பசியோடு இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போட்டுருங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, நாளைக்கு காலையில் நம்ம வேலைக்கு போகணும், அவனை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது. 2வது, எங்கள் 2 பேரையும் என்னையும் என் தங்கச்சியும் வந்து எக்காரணத்தை கூட நீங்கள் மெஸ்ஸில் வேலைக்கு வரவே கூட படித்து ஆகணுங்கிற உறுதியாக இருந்தால் படிக்க வச்சார்.
அவருக்கு ஆசை வந்து நாங்கள் படித்து வந்துடணும் அப்படிங்கிறதான். சந்தர்ப்ப சூழ்நிலையினால நான் வந்து படித்தாலும் அதை தொடர முடியாமல் நான் இந்த மெஸ் எடுத்து நட வேண்டியதாக போச்சு. அதனால் கல்வி தான் வந்து என்னுடைய அடுத்த பிரதான செயல். அதனால் இந்த தங்கச்சியை படிக்க வச்சேன், 3 ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டேன், 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகளை வந்து நாங்கள் படிக்க வச்சுட்டு இருக்கிறோம். இந்த விஷயத்தை வந்து ரொம்ப எலாபரேட்டாக எல்லா பள்ளிகள்லேயும் மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டு விழாவும் ஞாபகப்படுத்தக்கூடியவர். ஸோ இது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியான நீண்ட வரலாறு. 2 நண்பர்கள், நீண்டகால நண்பர்கள், எங்கேயோ சந்திச்சு கொண்ட 2 நண்பர்கள், அவங்களுக்கு இடைப்பட்ட வாழ்க்கை. ஒருத்தர் முகமது தன்னுடைய மஞ்சுநாதா நண்பருக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஃபுல்லாக டெடிகேட் பண்ணி வாழ வச்சார், பிள்ளைகளை படிக்க வச்சார். மஞ்சுநாதா தன் நண்பன் மீது இருந்த மிகப்பெரிய அன்புல அவருடைய மரணத்திற்கு பிறகு உடைந்து போய் தன்னுடைய பிசினஸே தொடர முடியாத அளவுக்கு அவர் மேல பாசம் வச்சிருந்தார். அதை எடுத்து நடத்தின பிள்ளைகள் அந்த நன்றி மறவாமல் எதை அந்த முகமது பாயும் அந்த தந்தையும் அவர்களுக்கு ஊட்டினார்களோ அதை செய்து காட்டினார். மிகப்பெரிய கல்விக்கூடத்தில் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அந்த பெல்லாரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஹையஸ்ட் நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன் தரக்கூடிய பள்ளிகளில் இந்த 3 பள்ளிகள் முதல் 7 இடங்களுக்குள்ளாக இருக்கு. டாப் 10ல டாப் 7 ஸ்கூல்ஸ்க்கு முன்னாடி இந்த 3 பள்ளிகள் இருக்கு. நாமினல் ஃபீஸில் அழகான முறையில் தரமான கல்விகள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவர் எங்கள் ஃப்ரெண்டு சொல்லும்போது சொன்னார், இது எல்லாமே என்னன்னு சொன்னால் ஒருத்தருடைய இன்டென்ஷன், அவருடைய தூய்மையான எண்ணம், அவர் விதைத்த விதையை ஒரு அழகான மரமாக வளர்த்தெடுத்திருக்கு. தி கிரெடிட் கோஸ் டு முகமது. மஞ்சுநாதா வந்து முன்னாடி இருந்தாலும் அவருக்கு பின்னாடி இருந்து அவரை இயக்கி இதை முழுமையாக வெளிக்கொண்டதுக்கு காரணம் வந்து அந்த முகமது பாயுடைய எண்ணம் 2 தான். 1 பசியாற்றுதல், 2வது கல்வி. கல்வியில் அவர் எந்த சமரசமும் செய்து கொள்ளலை. அதனால தான் பிள்ளைகளை அந்த காலகட்டத்தில் பெல்லாரியிலேருந்து பெங்களூருக்கு அனுப்பி படிக்க வச்சு நல்ல நிலைமையில கொண்டு வந்து திரும்ப அவருக்கு உள்ள ஏற்பட்ட அந்த எண்ணம் இன்றைக்கு 3 ஸ்கூல்களை உருவாக்குற அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஸோ நல்ல எண்ணங்கள் எப்போதுமே வந்து மிகப்பெரிய மறுமலர்ச்சி ஏற்படுத்தக்கூடியது தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த நண்பர் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் கொடுத்த விஷயம். இதைத்தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விருப்பப்பட்டேன். ஸோ தூய்மையான எண்ணங்கள், நல்ல இன்டென்ஷன் நிஜமாகவே ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறதான் வந்து இதிலிருந்து நான் புரிந்து கொண்ட விஷயம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.